ஹாய்! சாக்லேட் கனாஷ் வச்சு ஒரு கேக்ல எப்படி ஸ்மூத் ஃபினிஷிங் கொண்டு வரதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் 2:1 ரேஷியோல சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணி செட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கனாஷை கேக்ல கோட் பண்றதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் 1 hour ஆச்சும் கேக்கை ஃப்ரிட்ஜ்ல செட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கேக் ஃபினிஷ் பண்ற வரையுமே இந்த கூலிங் டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் பேலட் நைஃப் அண்ட் ஸ்க்ரேப்பர் யூஸ் பண்ணி கேக்கை ஃபர்ஸ்ட் லேயர் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு லேயர் ஆஃப் கனாஷ் ஈவனா கோட் பண்ணதுக்கு அப்புறம் அகைன் வந்து பேலட் நைஃப் அண்ட் ஸ்க்ரேப்பர் யூஸ் பண்ண வேணாம். அப்புறம் கேக் கிரம்ஸ் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். அது கேக்கோட லுக்கே ஸ்பாயில் பண்ணிடும். ஃபர்ஸ்ட் கோட்டிங் முடிச்சு ஒரு 20 minutes ஃப்ரிட்ஜ்ல செட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேக் நல்லா செட் ஆன அப்புறம் செகண்ட் கோட்டிங்க்கு எங்கெல்லாம் அன்ஈவனா இருக்கும் அங்கெல்லாம் சாக்லேட் கனாஷ் கொடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸ் அப்ப பக்கத்துலேயே கொஞ்சம் ஹாட் வாட்டர் வச்சுக்கோங்க. ஹாட் வாட்டர்ல பேலட் நைஃபை டிப் பண்ணி கேக்ல வந்து ஈவன் பண்றப்ப உங்களுக்கு ஒரு கிளாசி லுக் கிடைக்கும். பார்க்க டஃபா இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஈஸியான ஒர்க் இது. இந்த கேக்கோட ஓவரால் குவான்டிட்டி 1 kg. இந்த கேக்கு கவர் பண்றதுக்கு மட்டும் 200 கிராம் வந்து நான் சாக்லேட் கனாஷ் யூஸ் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் கோட்டிங்க்கு 150 கிராம் கனாஷ் யூஸ் பண்ணிருக்கேன். செகண்ட் கோட்டிங்க்கு 50 கிராம் கனாஷ் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.